ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி என்று ரோமர் 12வது அதிகாரத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பா கடந்த ஏறக்குறைய 2 வாரமாக உபசரிப்பு விருந்தோம்பல், ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. பரிசுத்தவான்களுடைய குறைவு, அதுக்கடுத்து அந்நியரை உபசரிக்கிறது. இந்த அந்நியரை உபசரிக்கக்கூடிய காரியம் அன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். கடந்த 2 வாரம் இதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு இந்த காரியத்தை சம்மரி பண்ணி, அதாவது முழுக்க இருக்கிற அப்போஸ்தலருடைய புத்தகத்துல ஒரு ரன் த்ரூ, ஆரம்பத்திலிருந்து கொரோனாலஜிக்கலா வரிசையா நான் சொல்லிட்டே வரேன். நான் சொல்கிற எல்லா காரியத்தையும் ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சம்மரி. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு விஷயமா நம்ம கேட்டிருக்கோம். கேட்டு அந்த 15 நாள்ல யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டோமா, யாரையாவது உபசரிச்சோமா அப்படின்னு உங்க மனசுல தோணணும். அல்லது இப்ப நான் சொல்ற இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இதை தியானிங்க. தியானிச்சுட்டு இந்த உபசரிப்பு குவாலிட்டி ஆஸ் அ ஹஸ்பண்ட், ஆஸ் அ ஒய்ஃப், அல்லது ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, என் வாழ்க்கையில இது உயர்ந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இவ்வளவும் கேட்டுட்டு இதை செய்யாம இருக்கிறது தப்பு. சரி, இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு ரன் த்ரூ, ஒரு சம்மரி. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 2:42 ஆதி திருச்சபை மக்கள் எல்லாருமே அந்த ஐக்கியத்துக்காக தங்களை விற்று போட்டவங்களா இருக்கிறத பாக்குறோம். தன்னுடையதை மற்றவங்களுக்கு கொடுத்து அன்பு காட்டக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பாக்குறோம். இது 2வது அதிகாரத்துல அங்க நடக்குது. அப்படியே நீங்க பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 6ல் 7வது அதிகாரம் 8, 6, 7, 8 3 அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிலீவரும் ஒன்னா தங்கி இருக்கிறத பாக்குறோம். ஒருவனுடைய சொத்து எல்லாருடைய சொத்தையும் ஒன்னா போட்டு காமனா தங்கி இருக்கிறத பாக்குறோம். தன்னுடையதுங்கிறது எதுவுமே இல்லாம எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6, 7, 8 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல நம்ம இந்த சைமன், தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டுல எப்படி பேதுரு தங்கியிருந்தாரு, அவர் கூட இன்னும் 6 பேர் தங்கியிருந்தாங்க, அநேக நாள் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொர்நேலி வீட்டுல இருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேர் நைட் அங்க தங்கினாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க இதை 11 பேருக்கு ஏறக்குறைய எப்படி அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் 9:10. அப்படியே 12வது அதிகாரம் வந்துட்டோம் அப்படின்னா அதை மரியாள் அவங்க வீட்டுல, அதாவது மார்க்கோடைய அம்மா, ஜான் மார்க்கோட அம்மா வீட்டுல அவங்க அநேகர் கூடியிருந்தாங்க. 12வது அதிகாரத்தோட கான்டெக்ஸ்டே என்ன, பேதுரு ஜெயில இருக்கிறாரு, யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டாரு, ஒரு பயங்கர பரபரப்பு. இன்னும் ஏறதுக்கு வந்து சூப்பர், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது, அப்படியே கிறிஸ்தவர்களை தொல்லப்படுத்தினா யூதன் சந்தோஷப்படுவான் போல இருக்க அப்படின்னு இருக்கிற கிளைமேட்ல இந்த அம்மா, அவர் கணவன் எங்கன்னு எனக்கு தெரியல, மார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயந்தாங்குழி மாதிரி தெரியுது, ஆனா அந்த அம்மா அவ்வளவு பேரையும் அவங்க வீட்டுல வச்சு ஜெபம் பண்றதுக்கு ஓகே சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு எல்டர் எப்படி இருக்கணும், எப்படி பிஷப் எப்படி இருக்கணும், தீமோத்தியில பார்த்தோம், தீத்துல பார்த்தோம். அதே மாதிரி 12வது அதிகாரத்துல. சரி, அப்படியே கொஞ்சம் 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மேசிடோனியன் கால், அந்த மாசிடோனியா பகுதிக்கு பவுல் வரும் பொழுது அங்க பார்த்தா முதல்ல அந்த லிதியா அம்மா மட்டும்தான் அங்க, சினகா கூட இல்லை, ஏன்னா 10 ஃபேமிலி கூட அங்க இல்லை. லிதியாவுக்கு தான் முதல்ல ஆண்டரை பத்தி சொல்றாரு. இந்த லிதியாவோட இருதயத்தை ஆண்டர் திறக்கிறாரு. அந்த அம்மா திறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உடனே கேட்ட முதல் கேள்வி, எங்க வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னுச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட நம்புனீங்கன்னா நீங்க என் வீட்டுக்கு வாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போறாரு பவுல். ஜெயிலுக்கு போனா அந்த ஜெயிலர் அங்க நடந்த அற்புதத்தின் மூலமாக அவர், ஐயா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த ஜெயிலருக்கு பவுல் சுவிசேஷம் சொல்றாரு. சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றோன்னா அடுத்து அவங்க செஞ்ச முதல் வேலையை என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. இவங்க எல்லாத்துக்கும் இவங்களுக்கு சேவகம் செய்யறத நம்ம அங்க பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16. 17வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா தெசலோனிக்கா பட்டணத்துக்கு பவுல் வராரு. அங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. பிரச்சனையான உடனே அங்க இருந்து பெரையா பட்டணத்துக்கு போறாரு. இதுக்கிடையில தெசலோனிக்கா பட்டணத்துல இந்த யாசேன் வீட்டை பாத்தீங்கன்னா அவன் வீட்டை சுற்றி வளைஞ்சுக்கிட்டு அவனும் மட்டும் இல்ல, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வெளியே இழுத்துட்டு வந்து ஜாமீன் பணம் பே பண்ணி பவுலையும் சீலாவுக்கும் காப்பாற்றக்கூடிய லெவலுக்கு யாசேன் இருக்கிறத பாக்குறோம். காஸ்ட் தம், அதாவது அவங்களுக்கு இது பணச்செலவு, பொருட்செலவு, உடல் உபாதை, இது எல்லா காரியத்தையும் அங்க ஏற்படுகிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனாலும் அவங்க பவுலையும் சீலாவை அப்படியே ஹானர் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறோம். சரி, அப்படியே அங்க தெசலோனிக்கா பட்டணத்துல இருந்து இவர் டக்குன்னு பெரையா பட்டணத்துக்கு போயிட்டாரு. பெரையா பட்டணத்துல போனோம்னா தெசலோனிக்கால இருந்து எல்லாரையும் பெரையா பட்டணத்துலதான் இருக்காராம் பவுல்வா, தூக்கிடலாம் அப்படின்னு இங்க இருந்து எல்லாரும் சர்ன்னு வண்டியை பிடிச்சு அங்க வந்தா பெரையா பட்டணத்துல நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களும் ஆர்வமா வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம பவுலுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு உடனே அது என்ன போஸ்ட்ல முதலே வந்திருக்கும், ஊருக்கு எல்லையில யாரோ வராங்களாம்ப்பா, பவுலுக்கு பிரச்சனைப்பா அப்படின்னா உடனே நைட்டோட நைட்டா சமுத்திரத்தின் வழியா அவர் அனுப்பி
அனுப்பிவிடன்னு சொல்லிட்டு, சரி பவுல் நீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லாம ஒரு கூட்ட மக்கள் ஏறக்குறைய 200 மைல் 220 மைல் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி அங்க கொண்டு விட்டுட்டு திருப்பி இங்க வாரதை பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரத்தை பார்க்கிறோம். 18வது அதிகாரம் பவுல் அப்படி தெசலோனிக்கா பட்டணம் முடிஞ்சு, பெரேயா பட்டணம் முடிஞ்சு, அத்தேனே பட்டணம் முடிஞ்சு கொரிந்துக்கு வராரு. கொரிந்துக்கு வந்தா அங்க கொரிந்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிலவுதி ராயனால விரட்டடிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இங்க வந்து இருக்கு. அதாவது கிலவுதி ராயன் எல்லா யூதர்களையும் விரட்டும் பொழுது இத்தாலியா தேசத்துல இருந்து, அதாவது ரோம்ல இருந்து வந்து இங்க உட்காந்துருக்காங்க. யாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அங்க கடை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு இங்க வந்து கடையை செட்டில் ஆகி இங்க கொஞ்சம் உட்காந்தா நம்ம ஆளு பவுல் அங்க வந்து உட்கார்ந்தாரு. ஆமா, உங்களுக்கு கூடாரம் நெய்ய தெரியும், எனக்கு கூடாரம் நெய்ய தெரியும், அங்க சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். அப்படியே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அநேக நாள் தங்கி இருந்த உடனே ஒரு கட்டத்துல பவுல், சரிப்பா இன்னும் ஊழியம் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா, சரி பவுல், சரி இனிமே நீங்க கிளம்புங்க, வைதவே கிளம்பும் போது வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். யாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. எப்பா இப்ப கடையை போட்டுங்க, செட்டில் இருக்கீங்க, அது முக்கியம் இல்லை, உங்க கூட இருந்த நாள் அப்படியே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி பவுலோட கிளம்புறாங்க. சரி, கிளம்புனவங்க பவுல் வந்து அடுத்த பகுதி கொண்டு வந்து விட்டு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி பவுலோட சேர்ந்து ஊழியம் பண்ணலான்னு பார்த்தா, பவுல் அங்க இருந்து எபேசில இருந்துட்டு நான் வந்து பண்டிகைக்கு அங்க போனோம், நான் கிளம்பட்டுமா அப்படின்ன உடனே எபேசில விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவங்க எபேசுல இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் ரோமர்ல எழுதும்போது எனக்காக கழுத்தையே கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இது எங்க 18வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அப்படியே 18 முடிச்சு அப்படியே 20க்கு வந்தோம்னு வச்சுருங்களேன். 20ல எபேசு லீடர்ஸ் அங்க ஒரு பெரிய ஃபேர்வெல் ஸ்பீச். நமக்கு இன்னைக்கு 20 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணா போர் அடிக்குது, 40 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணா தூக்கம் வருது. ஆனா அவரு நைட்டு முழுக்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் தூங்கி விழுந்து எந்திரிச்சு செத்துட்டான். செத்தவன் உயிரை எழுப்பிட்டு தொடர்ந்து பிரசங்கம் பண்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பிரசங்கம் முடிச்சுட்டு போனா கட்டி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அழுதுட்டு ஜெபம் பண்றாங்க. எங்க? பவுலை விட்டு போறதுக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்படியே விட்டு கப்பல் ஏறி போயிட்டு இருக்காரு. கப்பல் ஒரு இடத்துல தீருங்கிற பட்டணத்துல நிக்குது. 21வது அதிகாரத்துல தீருங்கிற பட்டணத்துல நிக்கும் பொழுது ஒரு வாரம் பிரேக்கு, ஒரு ஷாப்பிங் போலான்னு பார்த்தா இவர் மனசு இங்க எவனாவது கிறிஸ்தவம் இருக்கானு பார்ப்போம்னு தேடுறாரு. சகோதரரை தேடுறாரு. கண்டுபிடித்துன்னு இருக்கு. கண்டுபிடித்துங்கிற வார்த்தையை நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மெய்ப்பர்கள் எப்படி இயேசு குழந்தையா பிறந்த உடனே தேடி கண்டுபிடிச்சு தீவிரமா வந்தாங்களோ அதே மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறார். அன்னைக்கு கிறிஸ்தவன் கேட்டா இவரை காலி பண்ணிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிச்சிட்டு வந்தா அங்க யார் இருப்பா? இந்த பவுலால விரட்டப்பட்டவங்க. எப்போ 7, 8, 9ல 8ல பெர்சிக்யூஷன்ல விரட்டப்பட்டவங்க தான் இங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் யாருண்டு. ஆனாலும் பாருங்க 7 நாள் அங்க தங்கி இருந்து முடிச்ச உடனே துறைமுகத்துக்கு வந்து கணவன் மனைவி பிள்ளை எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணி அவ்வளவு பாசம், அவ்வளவு லாங்கிங் அங்க இருக்கு. அது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஈவன் ஃபர்கிவ் பண்றது மட்டும் இல்லாம லாங்கிங், இன்னும் சொல்ல போனா நீங்க போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 21வது அதிகாரத்துல பாக்குறோம். அதே 21வது அதிகாரத்துல இந்த மினோசான் இருக்கான்ல, எருசலேம் பக்கத்துக்கு வரும் பொழுது ஊர்ல பயங்கர கூட்டமா இருக்கும். அப்ப மினோசான், சீப்புரு தீவானாகிய மினோசான், ஏர்லி டிசைபிள், ஓல்டு டிசைபிள், அவனை கூட்டு வந்து உங்க வீட்டுல தான் தங்க போறேன். ஒரு வீட்டை தங்க போனா அவனை கையோட கூட்டு வராங்க. வந்து அவரு ஏர்லி டிசைபிள் அப்படின்னா என்னவா இருக்கணும்? அவர் வயசானவரா இருக்கணும். எப்போ? ஒன்னு அந்த 70 நபர்கள் ஒருத்தரா இருக்கணும், இல்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டவரா இருக்கணும். அவர் வயசானவர். அவர் பவுலுக்கு பணிவிட செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்கிறோம். இது 21வது அதிகாரம். 28வது அதிகாரம் பவுலுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஏறக்குறைய அப்படியே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், என்ன நடக்கும்னு தெரியாம அப்படியே ரோமுக்கு வந்துட்டு இருக்க நேரத்துல பார்த்தா அங்க வர்ற இடத்துல இங்க இருந்துட்டு போங்க பவுல். இல்லப்பா நான் சீசருடைய கைதி ஏறக்குறையான, அது பரவாயில்ல இருந்துட்டு போங்கன்னு ஒரு வாரம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து 2 பேரு டிராவல் பண்ணி அந்த 3 சத்திரம் இன்னொரு ஊர் வரைக்கும் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட இங்க வந்து பவுலை மீட் பண்ணி அப்புறம் கூட்டு போறத நம்ம பாக்குறோம். சரி, இதையும் தாண்டி கடைசியா முடிஞ்ச உடனே அப்போஸ்தலர்கள் முடிகிற 28வது அதிகாரம் 30வது வசனம், பவுல் வீட்டுல இருக்கிறாரு. தனி வீடு எடுத்து கைதியா இருக்கிறாரு. கைதியா இருக்கும்போது கூட இதுவரைக்கும் தன்னை எல்லாரும் வரவேற்று உபசரிப்பு பண்ண அதை அனுபவித்த பவுல் இப்ப என்ன பண்றாருன்னா, தான் வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு சேவகம் பண்ணி அவங்களுக்கு உபதேசிக்கிறவரா இருக்கிறாரு. 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஒரு கண்காணியா இருந்தா உங்களுக்கு நிச்சயமா அந்த உபசரிக்கிற குவாலிட்டி தேவை. தீத்து 1:8, நீங்க ஒரு மூப்பரா இருந்தா உங்களுக்கு அந்த உபசரிக்கிற குணம் தேவை. இந்த 15 நாள் நீங்க கேட்டிருப்பீங்க இதை பத்தி. இன்னைக்கு உங்களுக்கு இந்த உபசரிக்கிற குணம் இருக்கா? முறுமுறுக்காம உபசரிச்சாங்க, தன்னோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து உபசரிச்சாங்க.
ஒரு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட முதல் இம்மீடியட் ரெஸ்பான்ஸே உபசரிப்பா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ரியலி கேரிங் அண்ட் ஷேரிங், அதாவது கடனுக்குன்னு செய்யல, உண்மையிலேயே செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்தாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஊரை விட்டு ஊரு போனா கூட போய் உபசரிச்ச மாதிரி இருந்தாங்க. ஊழியம் வல்லமையா செயல்படுது. ஒரு நாள் அப்போல அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட தங்கின உடனே அடுத்தவனோட மினிஸ்ட்ரி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி ஆச்சுன்னு பாக்குறோம். அப்போஸ்தலர்கள் 18 சத்தியத்தை தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டவனா போனோம் அப்போலோ. அதே நேரம் அந்த அழுகை, கண்ணீர், ஒருத்தர் பிரிவு உபச்சாரம், மன்னிக்கிறது. பிலிப்போட வீட்டுக்கு பவுல் வராரு. எந்த பிலிப்பு இவரு? ஸ்தேவான் நிமித்தம் உபத்திரம் ஆகும்போது ஸ்தேவானோட இருந்த பிலிப்பு. யார்? இந்த பவுல் வராரு. ஆனாலும் அந்த பவுல் அநேக நாள் தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு மன்னித்து அந்த உபசரிப்பு. சூழ்நிலை கன்வீனியன்டா இல்லாத போது கூட உபசரிப்பு. எப்போதும் அன்போட ஏக்கத்தோட கூட உபசரிப்பு. பாடுகள் மத்தியில சோர்ந்து போகும்போது உபசரிப்புனால வரக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா பிரிசனரா இருந்தா கூட உபசரிப்பு செய்து ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்போஸ்தலர்களுடைய முழுக்க முழுக்க இருந்த எல்லா பகுதியையும் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் ஆதி திருச்சபை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நம்மளால அந்நிய பாஷைகளை பேச முடியும், அற்புதம் செய்ய முடியும், இதெல்லாம் முடியும். அந்நியரை உபசரிக்க நம்மளால முடியுதா? ஆவியானவருடைய பலத்தினால, அன்பினால அந்நியரை உபசரிக்க நம்மளால முடிகிறதா? யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பில் ஆண்டவரே, இந்த முழுக்க முழுக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நாங்க ஆண்டவரே இந்த அந்நியரை உபசரிக்கக்கூடிய குணத்தை குறித்து நாங்க பார்த்தோம். ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே ஊற்றி இருக்கிற இந்த அன்பு என்கிற கனியினாலே அந்நியரையும் ஆண்டவரே நாங்கள் உபசரிக்கத்தக்க அந்த கிருபையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இந்த அன்பை நாங்க காட்டணும். இந்த அன்பின் மூலமாக உண்மை நாங்கள் பிரதிபலிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.